குலதெய்வ சாபம் நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சாபம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுவீங்க. இல்லை நிறைய பேர் பெருமாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சிவபெருமான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வத்துன்னு இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, திருமயிச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை எல்லாரும் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய சாபம் எதுவாக இருந்தாலும் நீங்க பெறுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய புராண கதைகள் உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த திருமயிச்சூர்ல திருக்கோவில் அந்த கோவில் இருக்கக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா, மிகிரா அப்படின்னு என்று சொல்லக்கூடிய மேகநாத சுவாமி. அதே மாரி இறைவி லலிதாம்பாள், அதாவது சாந்தநாயகின்னு பேரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகலாம்பிகா என 2 கோவில் இங்கே இருக்குது. அதே மாரி சகலபுவனேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. 12 நாகங்கள் இருக்குது. இந்த கோவிலில் போய் வழிபடுங்க. எப்போ வேணாலும் போய் வழிபடுங்க. நிச்சயமாக குலதெய்வ சாபம் தெரியாதவர்கள் குலதெய்வ சாபம்